ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நலமாய் சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு தேவனுடைய தாசனை குறித்து பார்க்கலாம். இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர், 1489 பிறந்தவர். நல்ல ஒரு படிப்பாளி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அன்றைய காலங்கள் அந்த வருஷங்கள் ஒரு 15ஆம் நூற்றாண்டுன்னா பார்த்துக்கோங்களேன். நல்ல ஒரு படிப்பாளி. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனையில், அந்த இங்கிலாந்து அரண்மனையில் ஹென்றி VIII என்கிற அரசனோடு இருந்தார். அவருக்கு நல்ல ஒரு நண்பனாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு ஆலோசகராக இருந்தார். அங்கே நடக்கிற ஆட்சியில் என்னென்ன குறைகளை களையணும், எப்படி கலைக்கணும், அதை எப்படி கலைந்து போடணும் அப்படிங்கிறத அந்த ஆலோசனைகளை கொடுக்குற ஒரு மனுஷனாக இருந்தார். தாமஸ் கிரான்மர் அப்படிங்கிறவர். ஹென்றி VIII என்கிற மன்னனுக்கு தாமஸ் கிரான்மர் என்கிறவர் ஒரு தேவனுடைய பிள்ளை. அவர் அங்கே ஆலோசகராக இருந்தார். நிறைய ஆலோசனை கொடுத்தா, அதனால் இங்கிலாந்து நிறைய வளர்ச்சி. ஆனால் மக்களுடைய சுபாவங்களில் அவங்களுடைய குணநலன்கள்லாம் நல்லா இல்லை, மோசமான வாழ்க்கையில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆலோசனை வழங்கினார். அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வேத பிரதிகள் ரொம்ப கம்மி. இன்றைக்கி நம்ம நிறைய பைபிள் வாங்கலாம், இன்றைக்கி போனால் ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்துடலாம், அப்படி இருக்குது. ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. அப்போது ஆலயங்களில் என்ன பண்ணார், ஒரு வேதத்தை திறந்து வைக்க சொன்னார். தினமும் ஒரு சாப்டர் திறந்து வைங்க, மக்கள் அந்த வேதத்தை என்ன வந்து படிக்கட்டும். படித்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு மாற்றம் வருமே. நல்ல சாப்டர்ஸ் திறந்து வச்சாங்க. அரசனும் அப்படி என்ன பண்ணிட்டாரு, கட்டளையிட்டார். ஹென்றி VIII கட்டளையிட்டார். இதனால் அது போல் திறந்து வைக்க ஆரம்பித்தாங்க. தேவனுடைய வார்த்தை மக்கள் மத்தியில் போக ஆரம்பிச்சது. அப்படி போக ஆரம்பிச்சோன்னு மக்கள் மாற்றமாய் வாழ ஆரம்பித்தாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ ஆரம்பித்தாங்க. இப்படி பல வருடங்கள் போயிட்டே இருந்தது. இப்படி இருக்கும்போது ஹென்றி VIII அவருடைய சொந்த மகனால், எட்வர்ட் என்கிறவனால் கொல்லப்பட்டார். இப்போது வளர்ந்து வந்த கிறிஸ்தவம் திடீரென்று பார்த்திங்கன்னா இப்போது நிலை தடுமாறுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த ஹென்றி VIIIக்கு அப்புறம் மேரி என்கிற ஒரு பெண்மணி, அவருடைய மகள் வருகிறார். நான் எட்வர்ட்டு இவனை கொண்டுட்டான், அதனால் அவனும் போயிட்டான். இப்போ மேரி என்கிறவன்ட்டா. அவளை ரத்த மேரின்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு கொடூரமான பெண்மணி, அன்பு இல்லாதவள், இரக்கமே இல்லாத பெண்மணி. இப்படி இருக்கும்போது இந்த பைபிள்லாம் அங்கங்கே திறந்து வச்சு போயிட்டு நான் ஸ்டாப் பண்ணேன், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணேன். எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப முழு இருதயத்தோடு பின்பற்றுறாங்களோ அவங்களெல்லாம் கொல்ல ஆரம்பித்தா, உயிரோடு எரிக்க ஆரம்பித்தான். ஏன்னா ஆவிக்குரிய வழியாக முற்றிலும் வெறுத்தா. ஒரு பாரம்பரிய திருச்சபையாக இருக்கணும் தான் விரும்பினாவ. கடவுளை வந்தால் வணங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி. இந்த பைபிள்லாம் படிக்கணும், ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே வர அந்த மேரி என்கிற அந்த ராணி விரும்பவில்லை. அதனால் நிறைய பேரை கொளுத்துனான். அப்படி கர்த்தருக்கென்று விசுவாசமாய் நின்றார் தாமஸ் கிரான்மர். அவர் வச்ச அந்த ஆலோசனை அவர் எந்த விதத்தில் பின்வாங்கலை. அதனால் அந்த தாமஸ் கிரான்மரை உயிரோட கொளுத்திட்டா. அவரும் கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியாய் மரித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனை தேடுகிற நல்வழிகளை யாராயிலும் குறுக்க வந்தால் நம்ம அது இறங்கி போகணுன்ற கட்டாயம் கிடையாது, இல்லையா? நம்ம முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கென்று சாட்சியாக நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தாமஸ் கிரான்மர் மாதிரி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், தாமஸ் கிரான்மருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய சாட்சியான வாழ்வு ஆண்டவரே, வேத வசனத்தை வாசிக்க கொடுத்த நிமித்தமாக உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேதம் இல்லாத எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது, எத்தனையோ ஆண்டவரே கிராமங்கள் இருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். அவர்களுக்கெல்லாம் வேதம் கடந்து போய் சேரட்டும். ஸ்தோத்திரம். கிரியை செய்யுங்க ஆண்டவரே. தாமஸ் கிரான்மருடைய தலைமுறை, அவர் சந்ததி, அவருடைய ஜீன் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், எங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாங்களும் உமக்கென்று சாட்சியாய் நிற்கவும் ஆண்டவரே, தேவையானால் ஜீவனை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தப்படும்படி எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.